ஆகா கல்யாணம் தொடரில் விஜய் மீதும் பிரபா மீதும் பொய் வழக்கு போட்ட அனாமிகாவை பணிய வைக்க ஐஸ்வர்யாவும் மகாவும் தீவிர முயற்சி எடுக்கிறாங்க. வீட்டில் போய் பேசுகிறாங்க. அவள் எதுக்கும் பிடிகொடுத்து பேச மாட்றா. அழகிய வச்சு கேம் ஆடி வீடியோ பிடித்து அதை அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இதன் மூலயமா மிரண்டு போன அனாமிகா இந்த போலீஸ்காரங்க ஃபோன் பண்ணி இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. வேறு ஆப்ஷனே இல்லாமல் கேஸை வாபஸ் வாங்கலைன்னா நம்ம மேலே கேஸ் வருன்ற பயந்து போன அனாமிகா கேஸை வாபஸ் வாங்க ஸ்டேஷனுக்கு வராங்க. கடைசி வரைக்கும் என்ன நடக்கும்னு தெரியாதம குடும்பத்தினர் எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனில் நின்று தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மகா ஐஸ்வர்யாவோட தீவிர முயற்சியினால் அனாமிகாவால் இந்த கேஸை வாபஸ் வாங்காமல் இருக்க முடியல. நினச்சதை நடத்தி காட்டணும்னு நினச்சாங்க. அழகியை எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்புறேன்னு அது அவங்களால நடத்த முடியல. கேஸை வாபஸ் வாங்குறாங்க. கேஸ் வாபஸ் வாங்குற அனாமிகாவை யாரும் கண்டுக்க மாட்டுறாங்க. அவங்க மாட்டுக்கு போயிடுறாங்க. விஜயை மறைச்சிட்டு போகிறான். வீட்டுக்கு வர்ற அனாமிகாவை வீட்டுக்குள்ளே போவானான்றான். பலாரும் ஒரு அறை விடுறான். ஏன் எதுக்கு பொய் கேஸ் போட்ட அப்படின்னு விஜய் கேட்குறான். அவகிட்ட சரியான பதில் கிடையாது. பிரபாவை அழைத்து கொண்டு மகாவும் ஐஸ்வர்யாவும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க.